வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்லேருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஒருவேளை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேலே ஒரு எல்லோ ஜோன் போடணும், செகண்டுக்கும் தேர்டு கண்டிப்பாக போடணும். இதை தாண்ட சிரமம் இந்த எல்லோ ஜோனை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன தான் ஏறினாலும் இறங்க தான் வாய்ப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி வரைக்குமே ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. அது நியூஸ் பேஸில் அந்த மார்க்கெட் ஃபால் ஆனது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் இறங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பிரேக் பண்ணிச்சு. அடுத்தது பெரிய ஃபால், மார்க்கெட் நல்ல ஒரு ஃபாலில் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளும் அதே தான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருந்தோம். அது ஓப்பனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேண்டில் இடத்துல போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லோ ஜோன் போட்டு டெலகிராமில் கொடுத்துருந்தோம். இதில் எந்த டேரக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டேரக்ஷனில் போகிறது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அப்படி இல்லை, மார்க்கெட் அந்த பாக்ஸ்குள்ளே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட அந்த பாக்ஸ் சொல்ல முடியிற மாதிரி செட்டப்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேஸ்னால இந்த இடத்துல பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் உடச்சிருக்கு. சரி, ஓகே, சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ அதுலேயும் பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பார்த்திங்கன்னா ஓப்பனே அதுக்கு மேலே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரேக் பண்ணவே இல்லை. அந்த ஓப்பன் ஹை தான், அதுலேருந்து மார்க்கெட் இறங்கினது தான். அதுக்கப்புறம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கூட தொட முடியல, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நம்ம கொடுத்துருந்த 3வது சப்போர்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம இந்த 3லேயுமே நம்ம என்ன செட்டப் கொடுத்தோம் அதே போல் அழகாக மார்க்கெட் மூவ் ஆயிருந்துச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த கேண்டில் தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியான்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது நியூஸ் பேஸ்னால மார்க்கெட்டை பார்த்து இறங்குறது வாய்ப்பு. அதை பார்த்தோம்னா இந்த கேண்டோட லோ சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்தோம்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு போயிட்டு ரீட்டஸ் பண்ண இடம் திருப்பி இந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது டபுள் பாட்டம் மாதிரி செட்டப். இதையும் பிரேக் பண்ணால் அடுத்தது பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபால் பெருசாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாற்றி அழிச்சிட்டு டே கேண்டில் க்ளோசிங் பார்த்தோம்னா ஆக்சுவலாக க்ளோசிங் வந்து கிட்டத்தட்ட 24,273 க்ளோசிங் இருக்குது. ஆனால் 15 மினிட்ஸை மாற்றினோம்னா மார்க்கெட் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 24,153. கிட்டத்தட்ட எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்தோம்னா 120 பாயிண்ட் வந்து க்ளோசிங் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஆனால் 15 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா க்ளோசிங் வந்து 24,153 இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் நாளைக்கு என்ன வாய்ப்பு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,357 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 24,449, 24,523 தேர்டு. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 24,150ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,054, அடுத்து 23,847 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கேட்குன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இது பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு. அது எவ்வளோ தூரம் போயிடும் பார்த்தா ரொம்ப போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. போனாலும் வந்து 24,500ங்கிறத வந்து அதாவது 150 பாயிண்ட்ஸ் தான் இந்த இடத்துல மூவ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. தேர்டுக்கு போகிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து பெரிய அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது நியூஸ் பேஸுக்கு ஒரு காரணம். மார்க்கெட் செட்டப் படி பார்த்தாலும் மார்க்கெட் இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இது மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு நம்ம முன்னாடியே சொல்லிகிட்டே இருக்கும் செட்டப் படி. இப்போ இன்றைக்கி தான் ஃபால் அதிகமாக தெரியுது. நாளைக்கு இன்னும் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நம்ம நேற்று இப்போ ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து அப்சைட் அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணவும் இல்லை. இந்த ரேஞ்சு தான் இருக்குது. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனு தான் நமக்கு, அதாவது இன்னையோட ஹை தான் நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தான் அடுத்து, அதாவது 53,850 அப்படிங்கிறது தான் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து அடுத்த ஃபால் இருக்கும். அது எந்த ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஹை பார்த்திங்கன்னா
2063 அப்படி 52,000 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் அதே சமயத்தில் இந்த இடம் வந்து நம்ம வந்து இப்படி ஒரு சப்போர்ட் சொல்லியிருக்கோம். அதே வேறு டைப்பில் போட்டாலும் இந்த சிங்கோட ஹை போட்டாலும் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான இடம். நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு பெருசாக வீக் ஆகலை. அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 53,870 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறது வாய்ப்பு. இது பிரேக் பண்ணிங்கன்னா அடுத்து பெரிய ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 54,365 இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. ஆனால் 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா க்ளோசிங் பார்த்தோம்னா இங்கே இருக்குது. அதாவது 54,140 கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து க்ளோசிங் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா இது புள்ளி செட்டப்புகளை தான் அதுமாதிரி நடக்கும். ஆக்சுவலாக இந்த நியூஸ் பேஸ் நடக்கிறப்ப நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா ப்ரீமியமே இன்றைக்கி ஒரு டைப் அடைஞ்சு அதை வீடியோ முடியலை நான் எப்படின்னு காட்டுறேன். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 54,653. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேவோட ஹை தான் 54,937. அதுக்கடுத்து 55,345. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 54,108 அப்படிங்கிறது இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 53,686 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா 53,084. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆகிருக்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் தான் முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணாலும் செகண்டு தான் தாண்டது சிரமம். இப்போயுமே இந்த மாதிரி இடங்களில் செகண்டுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான இருக்கும். செகண்டோட தேர்டு அந்த இடங்கிறது ஒரு எல்லோ ஜோன் செட்டப்பில் வந்துடும். இந்த தேடை தாண்டினா மார்க்கெட்டில் நம்ம செட்டப் எப்பவுமே தேடை தாண்டினா புள்ளி செட்டப்புக்கு வரும். அந்த இடத்துல தான் நம்ம அந்த தேடு இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி பார்த்தா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தேடை தாண்டினா தான் பையிங் இருக்க வாய்ப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் வரைக்கும் போகும். ஆனால் செகண்ட்லேருந்து செல்லிங் இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டில் நமக்கு அடுத்தடுத்து ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். சரி, ஓகே, சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இந்த இடம் தான் ஸ்ட்ராங் ரெசன்ஸ் சொல்லிகிட்ருக்கோம். இந்த கேண்டில் லோ அது பார்த்திங்கன்னா நேற்றும் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் அதுக்கு மேலே கொடுத்து மேலே போயிடுச்சு. இன்றைக்கி இது பிரேக் பண்ணல இது வரைக்கும். இதுபடி பார்த்தோம்னா இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் அடுத்த ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து டே கேண்டில் செட்டப் படி. அப்படியே ஃபால் ஆனால் எந்த வரைக்கும் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்குமே ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். நம்ம இந்த இடத்துல சொல்லி தான் டபுள் டாப் ஏரியான்னு சொல்லிட்டு நிஃப்டியில் அதே ஸ்டைலில் தான் சென்செக்ஸ்லேயும் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா 78,600 அதுக்கு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் பார்த்தோம்னா டே க்ளோசிங் வந்து 80,344. ஆனால் 15 மினிட்ஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 80,000. கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் வந்து இதுவும் அப் சைடெலாம் முடிச்சிட்டாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா பையிங் இண்டிகேட் தான் பண்ணுற மாதிரி தான் காட்டுது இந்த செட்டப் படி. சரி, ஓகே, லெவல்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். அப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 80,680 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 80,927 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 81,173 தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 79,937 அப்படிங்கிறது நேற்றோட லோ, அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 79,341. அடுத்து 78,621. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெசன்ஸ் தான் முக்கியமானதாக இருக்கும். எல்லாத்துக்கும் சொன்னக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டு செகண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்காக தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். தேர்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நான் அப்சைடை பற்றி யோசனை பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸ் மேலே போனாலும் இறங்கிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் அடுத்தடுத்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீமியம் சொந்தமாக வீடியோ சொல்லியிருந்தேன். அதை தனி வீடியோ போட்டோன்னே இதே 8 தாண்டிடுச்சு. அதனால் நம்ம தனி வீடியோவாக அதை ப்ரீமியம் இன்றைக்கி எப்படி மூவ் ஆனிச்சுங்கிறது தனி வீடியோன்னு போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.